இந்த காணொளி கொஞ்சம் நீண்ட காணொளியாக இருக்கப் போகிறது. எனவே நான் இதில் என்ன சொல்லப் போகிறேன் என்பதைப் பற்றி ஒரு தொகுத்த உள்ளடக்கத்தை உங்களுக்கு இப்போது நான் கொடுக்கிறேன். இதன் அடிப்படையில் நீங்கள் என்னென்ன வரப்போகிறது என்பதை பார்த்துக் கொள்ளலாம். இந்த திரையில நீங்க பார்க்குறது நாம இன்னைக்கு பார்க்க போற கன்டென்ட்டு. இதுல முதலாவதாக நாம் இந்த சமகால அயனாம்ச கணித முறைகளில் இருக்கின்ற நிறை குறைகள் பற்றி பார்ப்போம். இது ஒண்ணுக்குள்ளேயும் நம்ம உள்ள டீப்பா போய் பார்க்க போறோம். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்றேன். முதல்ல பார்க்க போறது சமகால கணித முறையில் இருக்கின்ற நிறை குறைகள். இன்னைக்கு எப்படி பண்றோம்? உண்மையிலேயே அந்த முறை கரெக்ட் தானா? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அப்புறம் அது சாஃப்ட்வேர்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? அதுல எங்கெங்கெல்லாம் பிழைகள் வரக்கூடும் என்பதை பற்றி பார்க்க போறோம். 2வது உங்களுக்கு வானியல் ரீதியாக காலப்போக்கில் நட்சத்திரங்கள் என்பவை நகரும் பொழுது அவை எவ்வாறு நகர்கின்றன? ஏன் அந்த பரிமாணமானது மிகவும் முக்கியமானது என்பதை பற்றி காட்சிப்படுத்துதலோடு, தரவுகளோடு வேற வேற நட்சத்திரங்கள் அனைவற்றுக்கும் 74 நட்சத்திரங்களுக்கும் உரிய தரவுகளை, முக்கியமான வானியல் தரவுகளை காட்சிப்படுத்துதலோடு உங்களுக்கு காட்டி ஒரு ஒப்பீட்டை கொடுக்கப் போகிறேன். 3வதாக இப்பொழுது ஏன் நாம் உத்தராயண கால சமபகல் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய அறிவியல் பின்புலம் பற்றி பார்க்க போகிறோம். 4வதாக பொதுவாக வானியல் என்பது ஒன்றாக இருந்தால் அதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்ற காலக்கணிதம் மற்றும் பஞ்சாங்கம் அனைத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஏன் அவை அதுபோல இல்லாமல் இருக்கின்றன? அதுபோல இல்லாமல் இருப்பதால் அவை எந்த அளவுக்கு பொதுமக்களிடமும் ஜோதிடர்களிடமும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றி ஒரு பலவித அயனாம்சங்களின் ஊடாக பெறப்பட்ட தரவுகளை எடுத்து வைத்துக் கொண்டு பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு இதுவரைக்கும் தீர்க்கப்பட முடியாத ஒரு முக்கியமான கேள்வியாகிய ஒரு நட்சத்திரத்தின் சரியான இடம் எது என்பதை பற்றி ஒரு விவாதத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பொதுவெளியில் இருக்கின்ற புரிதல்களை தாண்டி மேம்பட்ட ஒரு புரிதலை இந்த ஒரு கூறானது உங்களுக்கு தரக்கூடும். அதற்கு பிறகு ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்கள் என்பவை ஒரு தாரையாக ஒரு நட்சத்திர கூட்டத்தில் அடையாளம் காணப்படும் பொழுது, உதாரணத்துக்கு மூலம் அல்லது பூசம் அல்லது அஸ்தம் போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவை அனைத்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரைகளின் தொகுப்பாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவற்றில் எந்த இடத்தை எடுத்தால் அது அந்த நட்சத்திரத்திற்கு உரிய ஆதார இடமாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு புள்ளியியல் சார்ந்த பார்வையில் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு இத்தனை ஆதார நட்சத்திரங்கள் இருக்கின்றனவே, இத்தனை ஆதார நட்சத்திரங்களில் கடந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் மற்றும் எதிர்காலத்திற்கும் பொருத்தமான சிறந்த ஆதார நட்சத்திரம் என்பது எது என்பதை பற்றி ஒரு நீண்ட தரவுகள் சார்ந்த காட்சிப்படுத்துதல் ஊடாக ஒரு விவாதத்தை உங்களுக்கு முன்வைக்கப் போகிறேன். இதில் நிறைய புள்ளியியல் அணுகுமுறை சார்ந்த அலசல்கள் ஆகியவற்றையும் உங்களுக்கு காட்டி அவற்றின் ஊடாக சிறந்த அயனாம்சம் என்பது எது என்பதை பற்றி ஒரு நீண்டகால முடிவை நாம் எடுக்கப் போகிறோம். இதுவரைக்கும் உலகத்திலேயே யாரும் இது போன்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டதில்லை. ஏனெனில் இந்த முயற்சியானது மிக மிக சிக்கலானது, நுணுக்கமானது மற்றும் ஏகப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பைத்தியமே பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து பைத்தியம் பிடிக்காமல் அந்த தரவுகளை நீங்கள் திறனாய்வு செய்து அதிலிருந்து ஒரு தொகுத்த ஞானத்தை கொண்டு வர வேண்டும் என்பதால் பொதுவாக சோம்பேறிகளாக அறியப்படுகின்ற பல ஜோதிடர்களும் அல்லது ஜோதிட ஆசான்களும் அல்லது அந்த தரவுகள் இல்லாத காரணத்தால் பலரும் இது போன்ற ஒரு முயற்சியை இதுவரை மேற்கொள்ளவில்லை. நான் இன்றைக்கு அந்த முயற்சியின் ஊடாக நான் பெற்ற விளைவுகளை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதற்கு பிறகு இந்த உரையை தாண்டி புதிதாக அயனாம்சம் என்று யாராவது ஒன்று பேசுவார்களா என்பதற்கு எந்த உரை ஒரு முக்கியமான ஆதார உரையாக இனி வரலாற்றில் அமையப் போகிறது. இதற்கு அடுத்து இறுதியாக நான் நட்சத்திர யுத்தம் என்று ஒன்று பற்றி உங்களுக்கு முன்பே கோடிட்டு காட்டியிருந்தேன். அதை பற்றி மிகவும் விரிவாக உங்களோடு பேசப் போகிறேன். அந்த நட்சத்திர யுத்தம் என்பது நிகழும் பொழுது இந்திய ஜோதிட கட்டமைப்பானது எவ்வாறு உருமாறப் போகிறது, அப்பொழுதும் இந்த அயனாம்சம் என்ற கூற்றானது நிலை பெறுமா என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயங்களை பற்றிய ஒரு கழுகு பார்வையிலான உள்ளடக்கமாகும். இப்போ நாம் இதுக்கு உள்ளார ஒன்று ஒன்றா போக போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் ரமேஷ் தங்கவேல், ஏஐஎம்எல் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலிருந்து இன்னைக்கு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலுக்கு இப்பொழுதுதான் நீங்கள் முதல் முறையாக வருகிறீர்கள் எனில் உங்களுக்கு நல்வரவு. ஏற்கனவே நம்முடைய சேனலில் இணைந்து பயணிக்கின்ற 1500க்கும் மேற்பட்ட நண்பர்களுக்கு உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்று பரவலாக ஒரு கலையாக அறியப்படுகின்ற ஜோதிடம் என்பதன் பின்னே உள்ள அறிவியல் தத்துவங்கள் மற்றும் புள்ளியியல் சார்ந்த நவீன அறிவியலாக எவ்வாறு நம்முடைய சந்ததிகளுக்கும் எதிர்காலத்திற்கும் எடுத்துச் செல்வது என்ற முயற்சியில் நம்முடைய ஏஐஎம்எல் அஸ்ட்ராலஜி .in வலைத்தளமும் மற்றும் இந்த யூடியூப் சேனலும் முக்கிய பங்கை இந்திய ஜோதிடத்திற்கு ஆற்றி வருகின்றன.
இந்திய ஜோதிடத்தின் புள்ளியியல் மேன்மை பற்றி கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நம்முடைய வலைத்தளத்தில் பல கட்டுரைகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். கடந்த 2 வருடமா ஜோதிடர்களுக்காகவும், பொதுமக்களுக்காகவும் இந்த ஜோதிடத்தை நாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக வேறு ஒரு தளத்தில் அறிமுகம் செய்து வருகிறோம். இன்றைக்கு உலக அளவிலேயே நாம் ஜோதிடத்தை அறிவியல் சார்ந்து அணுகுகின்ற அளவுக்கு வேறு எவரும் அணுக தலைப்பட்டதில்லை. அதற்கு முக்கியமான காரணம், ஜோதிடத்தை எல்லோரும் ஏதோ ஒரு குருட்டாம்போக்கான நம்பிக்கையில் அணுகுகிறார்களே தவிர, நான் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இன்றைக்கு இந்தியாவில் மற்றும் உலகத்தில் பிரபலமாக இருக்கின்ற அனைத்து ஜோதிடர்களையும், அனைத்து ஜோதிட ஆசான்களையும் சேர்த்துத்தான் இந்த வாசகத்தை சொல்கிறேன். ஜோதிடத்தின் பின்னே உள்ள ஆழ்ந்த வானியல் பரிமாணங்கள் மற்றும் அவை எந்த அளவுக்கு இந்திய ஜோதிடத்தில் மேன்மையாக கையாளப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி தெளிவான அறிவு இன்றைக்கு பொதுவெளியில் ஜோதிடர்கள் மத்தியிலேயே இருப்பதில்லை. நீங்க யூடியூப்ல பார்க்கின்ற ஜோதிட சேனல்கள், தொலைக்காட்சியில் பார்க்கின்ற ராசி பலன்கள், கிரகப்பெயர்ச்சி பலன்கள் என்பவை எல்லாமே ஜோதிடத்தை மிகவும் நீர்த்து போன நிலையில் பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகின்றன. நீங்க ஏதாவது பொருட்கள் ஆர்டர் பண்ணும்பொழுது கமர்ஷியல் கிரேடுன்னு ஒன்று இருக்கும், லெபார்டரி கிரேட் அப்படின்னு 2 வகையா இருக்கும் பொருளின் தரம். மக்களுக்கு தரப்படுவது கமர்ஷியல் கிரேட் என்பதை விடவும் இலவசமாக கொடுக்கின்ற மிகவும் நீர்த்து போன ஜோதிட தகவல்களாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் ஜோதிடத்தை அதன் ஆழ்ந்த வானியல் பரிமாணத்தின் பின்புலத்தில் நின்று பார்த்தால் உங்களுக்கு நம்முடைய ஞானிகள் செய்து வைத்துள்ள பல மகத்தான மேன்மைகள் உங்களுக்கு பிடிபடும். இந்த காணொளி அது போன்ற ஒரு தொடரில் மிக முக்கியமான காணொளியாக நான் பொதுவெளியில் பதிவிடுகிறேன். இந்த உரையில் நான் சொல்லப்போகும் விஷயங்களை மிக எளிதாக என்னால் ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஏதாவது ஒன்றில் பப்ளிஷ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அது போன்ற விஷயங்களை அது போன்ற ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணும் பொழுது இறுதியாக அதன் பயனாளிகளான பொதுமக்களை அது சென்று சேர்வதற்கு பல வருடங்கள் ஆகக்கூடும். எனவே இந்த அறிவானது நூலகங்களில் எங்கோ ஒரு மூலையில் ஒளிந்திருக்காமல் பொதுவெளியில் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சேனலில் இந்த இடத்தில் இதை நான் உங்களுக்கு பொதுவெளியில் பகிர்கிறேன். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகின்ற பல விஷயங்கள் இதுவரைக்கும் நீங்கள் ஜோதிடத்தை பார்த்த பரிமாணத்திலிருந்து முற்றிலும் மேம்பட்ட ஒரு நிலையில் ஜோதிடத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகின்றன. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னால நீங்க அயனாம்சங்கள் பற்றி எந்த ஒரு காணொளியவோ எந்த ஒரு புத்தகத்தையோ படித்திருந்தாலும் அந்த புத்தகத்தை திரும்ப போய் ஒரு தடவை படிச்சு பாருங்க. திரும்ப இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு இதற்கு முன்னால் இருக்கின்ற அனைத்து அறிவும் முழுதாக இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்தில் தவறுதலாக அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் நலிவுற்றதாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதுவரைக்கும் அயனாம்சம் குறித்து வந்த அனைத்து விவாதங்கள், தரவுகள், நியாயங்கள் என்பவை எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிட்டுவிட்டு நாம் இன்று புதிய வரலாறை இந்த காணொளி ஊடாக எழுதப் போகிறோம். இந்த காணொளி தமிழில் வருவதில் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் பெருமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த காணொளியில் இதுவரைக்கும் நாம் பார்த்த அயனாம்சம் குறித்த விவாதங்கள் மற்றும் பொதுவெளியில் அயனாம்சம் குறித்து இருக்கின்ற பல தவறான புரிதல்கள் போன்றவற்றை எல்லாம் இன்றைக்கு நாம் தரவு அறிவியல் சார்ந்த பார்வையில் ஒரு ஜட்ஜை போல நான் இங்கே நின்று ஒவ்வொன்றையும் இப்போது இருக்கின்ற விஷயங்களுக்கும் மேலாக கூடுதலாக உள் நுழைந்து பார்த்து கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு பரிமாணம், கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளியியல் பரிமாணம் என்ற அனைத்தின் ஊடாகவும் ஆழ்ந்து அலசி அவற்றில் எது சிறந்தது என்பதை பற்றி உங்களுக்கு நான் இன்று பகிரப்போகிறேன். நண்பர்களே, தெய்வம் என்பது மனித ரூபத்தில் தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாம் எதுவும் கேட்காத பட்சத்தில் கூட நமக்கு எது ஒரு சரியான விஷயமோ அதை தெய்வமானது நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்குறோம். நமக்கு ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கும்பொழுது அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரியலனா கூட கொஞ்ச காலம் கழித்து பின்னோக்கி நம்ம பார்க்கும் பொழுது அதற்கான காரணம் நமக்கு பிடிபடக்கூடும். அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் நான் தெய்வத்தை தரிசித்த, தெய்வம் என்னோடு பயணித்த பல தருணங்களை அந்த காலமானது கடந்த பின்னால் நான் அதை உணர்ந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் எதுவுமே நாம் நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை. மாறாக காலம் என்பது நம்மை ஒரு கருவியாக மாற்றி சில விஷயங்களை நமக்காகவும் பிறருக்காகவும் சாதித்து கொள்கிறது. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்பொழுது தெய்வமானது பல மனிதர்களுடைய ரூபத்தில் என்னை தொட்டு சென்றிருக்கிறது. என் கைகளை பிடித்து கொண்டு நடந்து போயிருக்கிறது. அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் என்னோட படிப்பு என்பதில் முக்கியமாக ஒரு முறை அல்ல 3 முறை எனக்கு கைப்பிடித்து என்னை தூக்கிவிட்டு என் கல்வி
நிறைவேறுவதற்கு உதவியாக இருந்த என்னுடைய காலேஜ் சீனியர் டாக்டர் வேலுராசு பெரியசாமி அவர்களுக்கு இந்த உரையை நான் பெருமையோடு சமர்ப்பிக்கிறேன். டாக்டர் வேல்ராஜ் அவர்களின் அறையில் சில மாதங்கள் தங்கியிருந்து நான் என்னுடைய பிஹெச்டி என்ட்ரன்ஸுக்காக படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அவரிடம் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால், ஏதாவது நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளும் பொழுது அதை முழுதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும். எந்த ஒரு விஷயத்தையும் தனித்தனியாக படிக்காமல் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி படிக்க வேண்டும் என்பதாகும். மேலும் அவர் சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்து தெரிந்து கொண்ட மற்றொரு விஷயம், அவருக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா அந்த டவுட்டு கிளியர் ஆகிற வரைக்கும் அவர் அந்த இடத்த விட்டு அந்த விஷயத்தை விட்டு நகர்ந்து போய் நான் பார்த்ததில்லை. ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா அதை முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவர் வாழ்ந்து காட்டியிருந்தார். அது என்னுடைய வாழ்க்கையில் கடந்த 24 ஆண்டுகளாக அதை ஒவ்வொரு தருணத்திலும் அவரிடம் கற்றுக்கொண்ட விஷயங்களை நான் தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருகிறேன். அதனால தான் பலரும் நம்பிக்கை இல்லாமல் அணுகக்கூடிய விஷயங்களை கூட ஒன்றை கற்று தெளிந்த பின் அதை முழு நம்பிக்கையோடு எல்லோரும் கைவிட்ட பின்னாலும் அதை எடுத்து அதன் பின்னே இருக்கின்ற மேன்மையை என்னால் நிரூபிக்க முடிந்திருக்கிறது. இந்திய ஜோதிடத்தில் பல விஷயங்கள் நான் தட்டவை எல்லாமே அதுபோன்ற ஒரு அணுகுமுறையால் எனக்கு கிடைத்தவையாகும். என் வாழ்க்கையில் இந்திய ஜோதிடத்துக்கு நான் செய்யும் முக்கிய பங்களிப்பாக நான் கருதுகின்ற இந்த உரையை இந்த நேரத்தில் டாக்டர் வேல்ராசு பெரியசாமி ஐஏஎஸ் மகாராஷ்டிரா கேடரைச் சேர்ந்தவர், அவருக்கு பெருமையோடு நன்றியோடு இந்த உரையை சமர்ப்பித்து மகிழ்கிறேன். நண்பர்களே, நீங்கள் என்னைக்காவது இந்த உலோகங்கள் உருக்குகின்ற பட்டறைக்கு போய் பார்த்துருக்கீங்களா? இந்த உலோகம் உருக்குகின்ற பட்டறைகளில் குரூசிபிள் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். இந்த குரூசிபிள் என்பது என்னவென்றால், இப்போ ஒரு உலோகத்தை உருக்கி அது நீர்ம நிலையை அடையும் பொழுது அதை தாங்கி பிடிக்கின்ற அல்லது வைக்கின்ற ஒரு பாத்திரமாக இந்த குரூசிபிள் என்பதை சொல்வார்கள். இந்த குரூசிபிள்ல இருந்து எடுத்து தான் அச்சில் ஊற்றி ஒரு புது அச்சை அவர்கள் வார்ப்பார்கள். அந்த குரூசிபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுள் ஊற்றப்படுகின்ற வெப்பமான பொருளை விட அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய பொருளாக அது இருக்கும் மற்றும் உடைந்து போகாததாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் தங்கத்தை உருக்கி ஒரு இடத்துல ஊற்றுறீங்க அப்படின்னா, அதை வாங்குகின்ற இடமானது அல்லது அதை சேமிக்கின்ற இடமானது அதை விட அதிகபட்ச வெப்பநிலையை தாங்குவதாக, உடைந்து போகாததாக இருக்க வேண்டும். அதுதான் குரூசிபிள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நான் இன்னைக்கு தங்கத்தை உருக்கி உங்களிடம் ஊற்றும் பொழுது இதை நீங்கள் தங்கம் என்பதை முதலில் உணர வேண்டும். அப்புறம் நான் ஊற்றும்பொழுது உடஞ்சி போயிடாமல் நீங்கள் இருக்கணும். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயத்தெல்லாம் ஒரு தடவை பார்த்து உங்களால் கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நான் ஏகப்பட்ட தரவுகளின் ஊடாக பெறப்படுகின்ற மிக தொகுத்த ஞானத்தை தான் உங்களுக்கு அளிக்கப் போகிறேன். அப்படி பார்க்கும்பொழுது எல்லாவற்றையும் நானே இங்கே சொல்லிவிட முடியாது. உங்களுக்கு பல இடங்களில் கோடிட்டுத்தான் காட்ட முடியும். அப்படி கோடிட்டு காட்டும் பொழுது அதிலிருந்து நீங்கள் திரும்பி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேம்போக்காக தெரிந்த பல விஷயங்கள் எவ்வளவு ஆழமாக நுணுக்கமாக நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் என்பது தெரியும். எனவே இந்த காணொளியை நீங்கள் ஒரு தடவை பார்த்து கடந்து சென்று விடாமல் திரும்ப வந்து பாருங்க. சில வருடங்கள் கழித்து நீங்கள் அயனாம்சம் பற்றிய புரிதல்கள் எல்லாம் கடந்து சென்று திரும்ப வந்து பார்க்கும்பொழுது இப்பொழுது பிடிபடாத பல விஷயங்கள் உங்களுக்கு பிடிபடக்கூடும். எனவே நிதானமாக நிறுத்தி ஒவ்வொன்றாக முன்னும் பின்னுமாக சென்று பார்த்து விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில், நீங்கள் ஒரு குரூசிபிள் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கு இந்த தங்கத்தை உங்களிடம் உருக்கி ஊற்றப் போகிறேன். இந்த முயற்சியில் நாம் பார்க்க போவது வெறுமனே நெருப்பு சுடும் என்பது அல்ல, எந்த நெருப்பு எவ்வளவு சுடும் என்பதைப் போல நீங்கள் விரலை விட்டு அதை பார்க்க வேண்டும். பாரதியாரின் கவிதையாகிய தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, என்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்பதைப் போல நீங்கள் இந்த நெருப்பின் உள்ளே கையை வைத்து உணர்ந்து அவற்றில் சிறந்த நெருப்பு எது என்பதை பற்றி இன்றைக்கு நீங்களாக ஒரு முடிவுக்கு வரப்போகிறீர்கள் நண்பர்களே. வாருங்கள் பார்ப்போம். பஞ்சாங்கங்கள் என்ற தலைப்பில் இது நாம் வெளியிடுகின்ற 7வது வீடியோ. இதுவரைக்கும் பஞ்சாங்க அடிப்படைகள் பற்றி இந்த அளவுக்கு எந்த பொதுவெளியிலும் நீங்கள் உள்ளடக்கத்தை பார்க்க முடியாது. இன்றைக்கு அந்த அயனாம்சம் என்பதன் உச்சத்தில் நின்று நாம் பேசும்பொழுது இந்த முதல் உரையில் ஒரு நீண்ட அறிமுகத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருந்தேன். அந்த அறிமுகத்தில் எவ்வாறு ஒரு விஷயங்களை தட்டையாக முடிவெடுக்காமல் ஆழ்ந்த நுணுக்கமான விஷயங்களை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நுணுக்கமான விஷயங்களில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ நாம் ஒரு மொபைலில் பார்க்குறது ஒரு 720 DPIன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் என்பது குறைவான ரெசல்யூஷன். பிரிண்டில் பார்க்குறது இன்னும் கம்மியான ரெசல்யூஷன். இப்போ நாம் 12K ரெசல்யூஷன் போன்ற விஷயங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரையில் பார்க்கின்ற ஒவ்வொரு புள்ளியுமே மிளிர்வதை நீங்கள் பார்க்கலாம்.
இப்போ வந்து ஒரு காட்டை வந்து நீங்கள் தொலைவில் இருந்து கற்பனையாக பார்ப்பது வேறு. அந்த காட்டின் அருகே நின்று அவற்றை வெளிப்புறத்திலிருந்து ஒரு மரத்தை பார்ப்பது வேறு. அந்த காட்டின் ஊடாக பயணிப்பது என்பது வேறு. அந்த காட்டின் முழு பரிமாணத்தையும் உள் சென்று ஒவ்வொரு மரமாக, ஒவ்வொரு கிளையாக, ஒவ்வொரு பறவையாக, மிருகமாக பார்ப்பது என்பது வேறு. இவற்றின் மூலம் பெறப்படுகின்ற தொகுத்த ஒரு அனுபவம் என்பது வேறு. அந்த ஹையர் ரெசல்யூஷன் என்று வரும்பொழுது, அதற்கு நீங்கள் பல விஷயங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். இந்த உரை அது போன்ற ஒரு பல விஷயங்களையும் அறிமுகப்படுத்தி ஒரு தொகுத்த பார்வையை உங்களுக்கு கொடுக்கப் போகிறது. அதற்காக இதை நான் சொல்கிறேன். அடுத்ததாக அந்த அறிமுகத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன் என்றால், எவ்வாறு ஒரு ஞானமானது தொடர்ச்சியாக தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படுகிறது. உண்மையில் அந்த ஞானம் என்பது எவ்வளவு சிறிதாக இருந்திருக்கக்கூடும். காலப்போக்கில் அது எவ்வளவு பெரிதாக விரிகிறது என்பதை பற்றி பார்த்திருந்தோம். மேலும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அந்த ஞானத்தை காப்பதற்கும், அந்த ஞானத்தை மேம்படுத்துவதற்கும் கடமை இருக்கிறது என்பதை பற்றி பார்த்திருந்தோம். நம்முடைய தலைமுறையில் இந்த அயனாம்சம் என்பதில் இருக்கின்ற ஒரு காயத்தை இந்த உரை மூலம் நான் நிவர்த்தி செய்ய வேண்டும். அறிவு இடைவெளியை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்த காணொளியை நான் பகிர்கிறேன். இதற்கு அடுத்து நம்ம அந்த உரையில் என்ன சொல்லியிருந்தோம்னா, எவ்வாறு 4 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதாவது சமூகத்துக்கூட இணைந்து சென்று, அவற்றில் எல்லோருக்கும் ஏற்கும்படியாக இருந்து வாழ்வது, எவ்வாறு ஒரு வெற்றிகரமான மனிதராக மிளிர்வது என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதுபோல நீங்கள் சமூகத்துக்கு எதிராக நின்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால், எவ்வாறு நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். 3வதாக சமூகத்தின் பார்வையிலேயே செல்ல வேண்டும். ஆனால் அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை உள்ளே கொண்டு வருவதன் மூலம், ஒரு கொந்தர்கள் அல்லது அவுட்லயர் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி ஒரு அறிமுகத்தை பார்த்திருந்தோம். 4வதாக அதில் சொல்லப்பட்ட விஷயம், நீங்கள் எவ்வாறு சமூகத்தோடு ஒத்துப்போகாமல், அறிவியலோடு ஒத்துப்போகாமல் சென்றால், நீங்கள் காலப்போக்கில் ஓரங்கட்டப்படுவீர்கள் என்பதை வாக்கியம் என்ற பஞ்சாங்க உதாரணம் மூலம் காட்டியிருந்தேன். இந்த வாக்கியம் பற்றி விரிவாக பின்னர் பேசுவோம். ஆனால் இன்றைக்கு வாக்கியம் என்பது கிட்டத்தட்ட அந்த நிலையில் இருப்பது என்பதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இப்பொழுது நாம் நம் தலைமுறையில் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை பற்றி, எவ்வாறு நாம் இந்த மேலே வலது பக்கத்தில் இருக்கின்ற படத்தில் காட்டப்பட்டுள்ள குழந்தையானது தந்தையின் ஆதரவில் நின்று கொண்டிருக்கிறதோ, அதுபோல இல்லாமல் நீங்கள் உங்கள் கால்களை பழமையில் முன்னோர்களின் ஞானத்தில் ஊன்றி, அதிலிருந்து அவர்கள் தோளில் ஏறி நின்று இந்த உலகத்தை பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை பற்றி ஒரு நீண்ட அறிமுகத்தை சொல்லியிருந்தேன். அதனுடைய தொகுத்த விளைபொருளைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறேன். எனவே இந்த ஒரு நீண்ட முன்னுரையானது இந்த உரையிலும் தேவையானதாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த ஒரு பெரிய பீடிகையை நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அவ்வளோ டீட்டெயில் பார்க்கும்பொழுது நீங்கள் தொலைஞ்சு போயிடக்கூடாது. உங்களுக்கு எதுக்காக இந்த வீடியோக்களை நம்ம இன்னமும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா, நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன். நாம இப்போ மேற்கொண்டு தொடருவோம். நண்பர்களே, இன்றைக்கு பரவலாக கருதப்படுகின்ற திருக் கணிதமா அல்லது வாக்கியமா என்ற ஒரு பெரும் விவாதத்தில் பலரும் தவறுதலாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்பது, திருக் கணிதம் என்பது ஒன்று என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாறாக திருக் கணிதம் என்றால் ஏதாவது ஒன்றை பார்த்து நீங்கள் அதை உறுதி செய்து கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். அதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற அயனாம்சங்கள் என்ற விவாதம் அனைத்துமே திருக் கணிதம் என்ற வகையைச் சேரும். வாக்கியம் என்பது இதுபோல பார்த்து கணிக்காமல் ஒரு நிலையான சமன்பாட்டின் அடிப்படையில் கணிப்பதாக இருக்கிறது. மாறாக திருக் என்ற முறையில் நாம் இன்று 6 விதமான திருக் கணித முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். அவற்றில் எது சிறந்தது என்பதை பற்றித்தான் இந்த விவாதமானது சொல்லப் போகிறது. நண்பர்களே, அயனாம்சம் என்ற தொடரில் 2 பாகம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இதில் 2வது பாகத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பு என்ற அடிப்படையில் சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பது இருக்கின்ற முறைகளில் சிறப்பானதாக வானியல் சார்ந்து கருதப்படலாம் அப்படின்னு நான் ஒரு இடைக்கால தீர்ப்பை சொல்லியிருந்தேன். அந்த உரையில் ஒவ்வொரு அயனாம்சத்தையும் அந்த அயனாம்ச முறையின் வக்கீலை போல வாதிட்டு, அந்த ஒவ்வொரு அயனாம்ச முறையின் பின்னே இருக்கின்ற நியாயங்கள் பற்றி விரிவாக பேசியிருந்தோம். இன்னைக்கு அந்த இடத்திலிருந்து நம்முடைய இறுதிக்கட்ட தீர்ப்பை நோக்கி நாம் நகருவோம். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது, வக்கீல்கள் அனைவரும் தங்களுடைய வாதத்தை செய்து முடித்தபின் ஒரு ஜட்ஜ் என்பவர் எவ்வாறு கூடுதல் விஷயங்களை கவனத்தில் கொண்டு அதன் பின்னே இருக்கின்ற நியாயங்களை விளக்கி தன்னுடைய தீர்ப்பை வழங்குவாரோ, அதுபோல இன்றைக்கு
நாம் இதுவரை பார்த்திராத பல கோணங்களில் இருந்து இந்த அயனாம்சம் என்பதன் பின்னே இருக்கின்ற பல நுணுக்கங்களை அறிந்து கொண்டு அதன் பின் எந்த அயனாம்சம் சிறந்தது என்பது பற்றி நாம் ஒரு முடிவுக்கு இன்று வரப்போகிறோம். நம்முடைய காணொளிக்கு வந்த 2 பின்னூட்டங்கள் இன்றைய வகுப்புக்கு ஒரு முன்னுரையாக அமைகின்றன. முதல்ல நம்ம ஒரு 60 வயது பெரியவர் முத்துகிருஷ்ணன் என்பவர் இந்த பஞ்சாங்கம், இந்த மாறுபாடான பஞ்சாங்கங்கள் ராசி கட்டம் என்பதை உருவாக்குவதில் எந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன, அதை வைத்து பலன் சொல்லும் பொழுது எவ்வாறு பல்வேறு அவநம்பிக்கைகளுக்கு அவர் உள்ளானார் என்பதை பற்றி சொல்லியிருந்தார். என்னுடைய 2 வீடியோக்களை பார்த்த பிறகு அவருக்கு எவ்வாறு இந்த நம்பிக்கையானது வானியல் சார்ந்து இந்த அயனாம்சம் என்பது கணிக்கப்பட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருப்பதாக அவர் இந்த பின்னூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பெரியவருடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. இந்த குரல் அவருடைய ஆதங்கமான குரல் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்திய ஜோதிட உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயத்தில் ஒரு பெருத்த சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்துக்கு இன்றைக்கு நாம் இந்த வகுப்பில் நியாயமான முறையில் ஒரு நிரந்தர முடிவை தேடப்போகிறோம். அடுத்து நான் காட்டுவது உங்களுக்கு 2வது ஒரு பின்னூட்டம். இந்த நபரின் பெயர் திரு வேலு, கோவையைச் சேர்ந்தவர். இவர் நம்முடைய சேனலில் போட்ட முதல் பின்னூட்டம் இது. இதற்கு பிறகு நான் அவருக்கு பதில் கொடுக்கும்பொழுது அவர் ஓரிரண்டு பின்னூட்டங்களை மேலும் கூடுதலாக போட்டிருக்கிறார். ஆனால் அவரிடம் எனக்கு என்ன பிரச்சனை என்றால், அவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நாம் பதிலுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த அவரோட முதல் பின்னூட்டத்தை டெலிட் பண்ணிட்டு போயிடுவார். அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் நேரம் எடுத்து அவருக்கு பதில் சொல்லும்போது அதை பத்தி அவருக்கு பொது வெளியில் காட்டுவதற்கு அவருக்கு அக்கறை இல்லை. இந்த படத்துல பார்த்திருக்க பின்னூட்டங்களை உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். இப்ப யூடியூப்ல அல்லது சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரி பல பேர் சொல்லிட்டு திரியறத நீங்க பார்க்கலாம். தமிழர்கள், தமிழர் மரபு, சித்தர்கள், இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஹாட்டான ட்ரெண்டிங்கான டாபிக். உண்மையிலேயே நீங்கள் ஏதாவது தமிழ் அல்லது ஜோதிட உலகத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் தரமான உள்ளடக்கம் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை பொது வெளியில் பகிர்வது மட்டும்தான் நீங்கள் பொதுமக்களுக்கும் தமிழுக்கும் செய்யக்கூடிய சேவையாக இருக்கும். தமிழை ஒழுங்காக எழுத படிக்கவே தெரியாத நபர்கள் தமிழின் பெயரால் இன்றைக்கு அடிக்கின்ற கேலிக்கூத்துகள் சொல்லி மாளாது. இதுவும் அந்த வகையில் ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். வாயாலே வடை சுட்டு எந்த புண்ணியமும் ஆக போறதில்ல. அந்த நண்பர் திரும்ப இது போல நியூசன்ஸ் பண்ணாம இருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு மேல அவருக்கு நம்ம நேரத்தை கொடுக்கலாம், கடந்து போவோம். நண்பர்களே, அயனாம்சம் பற்றிய ஒரு கட்டுரை நான் 2020ஆம் ஆண்டிலேயே விரிவான கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரையின் இறுதியில் அயனாம்சம் என்பது ஜோதிடர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ற ரீதியில் நான் அந்த கட்டுரையை முடித்திருந்தேன். ஆனா இன்னைக்கு பொதுவாக அயனாம்சம் என்ற தலைப்பை பற்றி எந்த ஒரு பிரபலமான ஜோதிடர் பேசினாலும் அவங்க எப்படி பேசுறாங்கன்னா, ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் திருக்கணிதமா வாக்கியமா என்ற ஒரு விவாதம் வரும்பொழுது 2 பக்கமும் நின்று பேசுறத பார்க்கலாம். பெரும்பாலான ஜோதிடர்கள் 2 விதங்களை சார்ந்த பஞ்சாங்கங்களையும் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களை பார்க்க வருகின்றவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் காலத்தை கணித்து கொடுக்கிறார்கள். இன்னைக்கு பஞ்சாங்கம் பதிப்பிக்கின்ற பதிப்பாளர்கள் கூட உண்மை எது என்று தெரிந்த பின்னும் 2 பஞ்சாங்கங்களையும் வணிக ரீதியான காரணத்துக்காக அவர்களுடைய நிறுவனங்களிலிருந்து பதிப்பிக்கிறார்கள். அதை கேட்டீங்கன்னா, வணிக ரீதியான காரணத்துக்காக செய்யறோம், அதுக்கு தான் டிமாண்ட் இருக்கு அப்படின்னு அவங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறத நீங்க பார்க்கலாம். உண்மையிலேயே காலம் என்பது ஆளாளுக்கு மாறுபடுகின்ற ஒரு விஷயம் கிடையாது. உண்மையிலே காலம் என்பது ஒன்றாக இருக்கும் பொழுது அதனை கிரகங்கள் என்பவை தனித்துவமாக அடையாளம் காட்டும் எனில், கிரகங்கள் அனைத்தும் எந்த பஞ்சாங்கத்தை எடுத்தாலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டியது அந்த பஞ்சாங்க கர்த்தாக்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். கடந்த காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது நான் கண்டுக்காம கடந்து போனது உண்டு. ஆனா அந்த மாதிரி நம்ம கடந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒழுங்காக ஜோதிடம் பார்க்கின்றவர்களையும் வானியல் ரீதியாக மேன்மையான புரிதல் உள்ளவர்கள் அவர்கள் தங்களுடைய முறைகளை பின்பற்றும் போது கூட அதன் காரணமாக பாதிக்கப்படும் பொழுது நாம் ஒரு வாய் மூடி மௌனியாக கடந்து செல்லக்கூடாது மற்றும் உண்மையின் பக்கம் நின்று பேச வேண்டிய கடமை என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இப்போ நீங்க ஒரு வயல்ல களையை வளரவிட்டால் நீங்கள் பயிருக்கு இடம் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம், இல்லையா? அதுபோல இன்னைக்கு ஒரு எரிகின்ற நெருப்பை
அதன் மீது படர்கின்ற சாம்பல் மூடி காலப்போக்கில் அந்த நெருப்பையே அழித்து விடுவதைப் போல இன்றைக்கு தவறான அயனாம்ச முறைகளும் வானியல் அறிவே இல்லாமல் அதை தவறாக பயன்படுத்துகின்ற ஜோதிடர்களும் ஜோதிடத்தின் மீது பொதுமக்களுக்கு இருக்கின்ற நம்பகத்தன்மை என்பதையே மிகவும் குறைச்சிட்டாங்க. தவறு செய்வது யாராக இருந்தாலும், பெரிய ஆசானாக இருந்தாலும் அவரை கேள்வி கேட்கின்ற தைரியம் யாருக்கும் இருப்பதில்லை. பல நேரங்களில் ஆசான்கள் அனைவரும் தங்களுக்கு பிடித்தமான ஒரு முறையை சரியான முறை என்று தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவருடைய மாணவர்களும் தொடர்ச்சியாக அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே வருகிறார்கள். இதனால் அதிகம் பாதிக்கப்படுறது பொதுமக்களும். உண்மையிலேயே நியாயமான முறைகளை வைத்து ஜோதிடம் பார்க்கின்ற மற்ற ஜோதிடர்களும் தான் ஆவார்கள். இன்னைக்கு வலுத்தவன் வைத்ததே நியாயம் என்ற வகையில் தான் ஜோதிடத்தை பலரும் அணுகுகிறார்கள். தேவையில்லாம ஜோதிடத்தில் அரசியலை கொண்டு புகுத்தவும் செய்கிறார்கள். இந்த பஞ்சாங்க விவாதம் என்று வரும்பொழுது அதில் ஜவஹர்லால் நேருவையோ அல்லது லஹிரி என்பவரையோ கொண்டு அரசியல் பேச வேண்டிய அவசியம் திரு PVR நரசிம்மராவ் அவர்களுக்கு இல்லை. பஞ்சாங்க கமிட்டி என்பது அரசியல் தலையீடு இல்லாமல் செய்யப்படுகின்ற ஒரு அறிவு சார்ந்த ஒரு கமிட்டி ஆகும். ஆனால் அவர் உரையில் அரசியல் என்பதை இந்த பஞ்சாங்க கணிதத்தில் கொண்டு புகுத்துகிறார். திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் இட்ட பின்னூட்டத்தில் நம்ம பார்த்தது போல உண்மையிலேயே நியாயம் மற்றும் தர்மம் ஆகியவை கண் எதிரே கதறி அழுகும் பொழுது தவறு செய்கிற யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்க்க வேண்டியது ஜோதிடத்தை உண்மையிலேயே நம்புகின்ற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய விஷயமாகும். ஜோதிடத்தை மிகவும் நெருங்கி தரிசித்தவன் என்ற முறையிலும் அதனுடைய புள்ளியியல் மேன்மைகளை தரவு ரீதியாக அறிந்து கொண்டவன் என்ற வகையிலும் ஒரு சக ஜோதிடராக இந்த ஜோதிடத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் காரணமாக என்னுடைய காண்டீபத்தை இன்று நான் கையில் எடுக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா எதிரே இருப்பது எவ்வளவு பெரிய ஜோதிட ஜாம்பவான்களாக இருந்தாலும், என்னுடைய ஆசிரியர்களாகவே இருந்தாலும் உண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்று வந்துவிட்டால் அந்த கிருஷ்ணனின் பெயரால் அவர்களை எதிர்க்கவும் நான் தயங்க மாட்டேன். இதனால் நான் எத்தனை எதிரிகளை சம்பாதிப்பதாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஜோதிடர்களை விட ஜோதிடம் என்பது பெரியது. ஜோதிடத்தை விட பொதுமக்கள் மனிதர்கள் என்பவர் பெரியவர்கள். மனிதர்களை விட உண்மை என்பது பெரியது. உண்மையின் ரூபமாக விளங்குகின்ற கடவுள் பெரியவர். இன்னைக்கு காலம் என்னை ஒரு கருவியாக மாற்றி என்னை சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தூண்டுகிறது. இந்த உரையின் மூலம் கிடைக்கின்ற பெருமையும் புகழும் எல்லாம் அந்த கிருஷ்ணனையே சாரும். இந்த இடத்தில் வெறும் கருவியாக நின்று சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி என்னுடைய கடமையை மேற்கொண்டு இந்த உரை மூலம் தொடர்கிறேன். நண்பர்களே, நம்ம இவ்வளோ நேரம் பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கலாம். இது என்னதான் பிரச்சனை, இது எதை பற்றி இவங்க இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக இவ்வளோ மெனக்கடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இல்லையா? இப்போ நம்ம அந்த டீட்டெயில் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நீங்கள் ஜோதிடத்துக்கு புதியவர் அல்லது இந்த அயனாம்சம் என்ற தலைப்பை பற்றி உங்களுக்கு அதிகம் தெரியாது என்றால், உங்களுக்கு முதல்ல இந்த ஆளாளுக்கு மாறுபடுகின்ற அயனாம்சம் என்பது எந்த விதமான பாதிப்புகளை ஜோதிட கணிதத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது முழுக்க முழுக்க கேலண்டர் மற்றும் ஜோதிட கணிதத்தை பாதிக்கின்ற காரணத்தால் இந்த கணிதம் தவறானால் நீங்கள் சொல்கின்ற அனைத்து பலன்களும் தவறாகும் என்பதால் ஜோதிடத்தை நம்புகின்ற ஒவ்வொருவரும் இந்த அயனாம்சம் பற்றிய புரிதலை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். எனவே இந்த விஷயத்துக்கு நாம் அதிக நேரம் மெனக்கெடுக்கிறோம். வாங்க இப்போ அந்த சிக்கல்கள் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நண்பர்களே, இன்றைக்கு பரவலாக தவறாக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம், நீங்கள் பார்த்த ஜாதகங்களின் அடிப்படையில் எந்த அயனாம்ச முறை சிறப்பானது அப்படிங்கிறது ஆகும். இதில் என்ன பிரச்சனைனா, பெரும்பாலான பேர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அயனாம்சத்தை மட்டும் பயன்படுத்திட்டு அதுதான் இருக்கிறதுலே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி வாதிடுவாங்க. அந்த முறைகளுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான வானியல் கணிதம் மற்றும் வானியல் மேன்மை என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் குருட்டாம்போக்காக ஒரு நம்பிக்கை சார்ந்து அந்த அடிப்படையில் அந்த சிறந்த அயனாம்சம் என்பதை அவர்கள் முடிவு செய்கிறார்கள், பிறருக்கும் பரிந்துரைக்கிறார்கள். உண்மையிலேயே அறிவியல் சார்ந்து இயங்குகின்ற எவரும் அதுபோன்ற குருட்டாம்போக்கான நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்குவது கிடையாது. அதற்கு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆதரவு தெரிவித்தால் அதற்கு பின்னால் வருவான தரவுகள் மற்றும் தர்க்கபூர்வமான வாதங்கள் என்பவை தேவைப்படுகின்றன. அதுபோல் ஆளாளுக்கு நீங்கள் ஜாதகத்தை வைத்து உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த அயனாம்சம் சிறப்பானது என்று நீங்கள் திருத்தி கொண்டு போனால் உங்களை போன்ற ஒரு சிறு குழந்தையை ஜோதிடத்தில் நாம் இருக்க முடியாது. உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் சரியான அயனாம்சத்தை முடிவு பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் இது போன்ற அணுகுமுறையை கொண்டவராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த
கூடுதல் திருத்தம் செய்வது என்பதெல்லாம் நீங்கள் கலை விகலை அளவில் செய்யும் பொழுது நீங்கள் ஜோதிடத்தின் அடிப்படை என்பது வானியல் என்ற அடிப்படையவே நீங்கள் உடைத்து விடுகிறீர்கள். இப்போ உங்களுக்கும் நித்யானந்தருக்கும் அல்லது உங்களுக்கும் இந்த ஆசான்ஜி என்ற குருவுக்கும் எந்த வித்தியாசமும் பின்னால் கிடையாது. இதுபோல செய்கின்ற நபர்களால் தான் ஜோதிடத்திற்கு காலப்போக்கில் அவப்பெயர் என்பது ஏற்படுகிறது. இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்திருந்தாலும் இனிமே அது மாதிரி பண்ணாதீங்க. அறிவியல் சார்ந்து உறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு அயனாம்சத்தை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்க நண்பர்களே. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் ஜோதிடம் என்ற நெருப்பை மூடுகின்ற ஒரு சாம்பலை போல ஜோதிடத்தின் பெருமையை குலைத்து விடுவீர்கள். எனவே தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நண்பர்களே, அறிவியல் சார்ந்து இயங்குகின்ற யாராக இருந்தாலும் தொடர்ச்சியாக தன்னை பரிசோதித்துக் கொள்வதும் நேர்மையின் பக்கம் அணிதிரள்வதும் ரொம்ப முக்கியமாகும். என்னுடைய முந்தைய உரைகளில் காட்டியிருந்த பல காட்சிப்படுத்தல்களில் நான் ரோஹிணி நட்சத்திரத்தின் இடத்தை தவறுதலாக காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறேன். அது நான் டேட்டா என்ட்ரியில் செய்த ஒரு சிறு பிழையாகும். இங்கே நீங்கள் பார்க்கின்ற இந்த இடத்தில் ரோஹிணி நட்சத்திரமானது இந்த கிரகண கட்ட பாதையில் வடக்கில் இருப்பது போல காட்டப்பட்டுள்ளது. இது உண்மையில் தவறாகும். இது பாசிட்டிவ் கிடையாது, இது நெகட்டிவ் நம்பர். இதை சரி செய்த பிறகு இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் ரோஹிணி நட்சத்திரமானது கீழே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த தவறு ஏற்பட்டதுக்கு நான் வருந்துகிறேன். மற்றபடி இந்த தீர்க்கரேகை என்ற அளவில் எங்கும் தவறு இல்லை. அதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, இப்போ வேறு விதமான அயனாம்சங்களை பயன்படுத்தினால் அது ஜாதக கணிதத்தில் எந்த மாதிரியான பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி நம்ம அணுக போகிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் ஒரு ராசி கட்டம் என்பதை வேறு முறைகளின் ஊடாக கணித்து அந்த ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த பாகையில் இருப்பதாக அந்த அயனாம்ச முறைப்படி வருகிறது என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் நாம் ஒரு ஒப்பீடு செய்ய போகிறோம். இங்கே இதற்கு ஆதாரமாக நான் தேர்ந்தெடுத்தது இந்த 2024ஆம் வருடத்தின் சம பகல் இரவு பொழுது என்பதாகும். மார்ச் மாதம் 20ஆம் தேதி 2024. இப்போது இந்த மாதிரி ஒரு ராசி கட்டம் கணிக்கணும்னா நீங்கள் முதல்ல எந்த இடத்திலிருந்து அந்த ராசி கட்டத்தை கணிக்கிறீர்கள் என்பது முக்கியம். பொதுவாக கிரீன்விச்சில் சொல்வார்கள் 0 பாயிண்ட் என்பதை. நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கிரீன்விச் என்பது வடக்கில் இருக்கின்ற காரணத்தால் நான் அட்சரேகையும் தீர்க்க ரேகையும் 0 புள்ளியில் வருகின்ற கடலில் இருக்கின்ற ஒரு இடத்தை நான் 0 பாயிண்டாக இங்கே எடுத்திருக்கிறேன். இந்த 0 பாயிண்ட் என்பது எல்லா இடங்களிலும் நிலையாக நாம் நிறுத்தப் போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு கணிதத்திலும் நம்ம வேறு இடங்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரே நாள் ஒரே நேரம் என்று வைத்து பயன்படுத்தும் பொழுது தான் அது ஒப்பீடு செய்வதற்கு எளிமையாக இருக்கும். அந்த காரணத்தால் இந்த நாளையும் இந்த இடத்தையும் நான் தேர்வு செய்து இதன் அடிப்படையில் தான் நாம் பின்னால் வரப்போகின்ற அனைத்து தரவுகள் ஒப்பீடுகள் ஆகியவற்றை பார்க்க போகிறோம். நாம் காலத்துக்கு முன்னால் சென்று பார்த்தாலும் காலத்தில் பின்னால் சென்று பார்த்தாலும் இந்த இடம் மற்றும் நாளின் அடிப்படையில் தான் எல்லா விதமான ஒப்பீடுகளையும் நாம் செய்ய போகிறோம். எனவே அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த கிரீன்விச்சுக்கும் 0 பாயிண்ட்டுக்கும் இடையில் ஒரு சிறு நேர வித்தியாசம் இருக்கும் அந்த சமப்பகல் என்பதில். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த படத்தில் கூடுதலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது சூரியனுடைய பாகையானது 0 என்ற அளவில் இருப்பதை பார்த்துங்க. இப்போ இந்த டேட் அண்ட் டைம் எடுக்கும்போது சூரியனுடைய பாகை 0 என்பது எக்லிப்டிக் பிளேனில் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்தது அஸ்ட்ரானமி பொசிஷன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த டேட் அண்ட் டைமை மட்டும் நம்ம எடுத்து 0 பாயிண்ட் என்பதை இங்கே எடுத்துக்கொண்டு இதன் அடிப்படையில் நாம் ஜோதிட ரீதியாக ஒரு ராசி கட்டம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறோம். இந்த டேட்டு என்ட்ரி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா, ஜெகநாத ஹோரா சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கட்டமானது உங்களுக்கு கிடைக்கும். நான் இதில் டிராபிக்கல் அயனாம்சா அப்படிங்கிறத எடுத்துருக்கோம், சாயன முறைப்படி எடுத்துருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோன்னா, இருக்கிற பிளானட்டரி பொசிஷனை அப்படியே நம்ம வைத்து பண்ணுவோம். நம்ம அயனாம்ச திருத்தம் என்பதை இந்த இடத்தில் செய்வதில்லை. இந்த படத்தை பார்த்திங்கன்னா, இந்த ராசி கட்டம் என்பது இப்படி இருக்கும். இதற்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு அயனாம்சமாக மாற்றி நாம் இந்த ராசி கட்டம் எப்படி இருக்கும், அந்த பாகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இங்கே மேலே பாருங்கள், சூரியனின் பாகை 0 இல்லாமல் 15 கலை என்ற அளவில் இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கின்ற அயனாம்சம் என்பது 0 இருக்கிறதை பார்க்கலாம். இதுதான் டிராபிக்கல் அயனாம்சம். அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டேட்டா டைமுக்கு நீங்கள் அயனாம்சம் என்பதை மற்றும் ஒரு செட்டிங் இருக்குது ஜெகநாத ஹோரா சாஃப்ட்வேரில். அதை மட்டும் வேறு அயனாம்சம் வச்சு நீங்கள் ராசி கட்டம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா முறைகளுக்கும் ராசி கட்டம் என்பது ஒரே மாதிரியாகத்தான் வரும். ஆனால் இந்த 2 படத்துக்கும் இடையில் பாருங்கள், நாம் இடது பக்கத்தில் பார்ப்பது மேற்கத்திய முறை சார்ந்த சாயன முறை. அதுவே நம்ம இந்தியன் சிஸ்டம் படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அசண்டன்ட் என்பது முதற்கொண்டு எல்லா கிரகங்களும் ஒரு கட்டம் கிட்டத்தட்ட பின்னால் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதன்படி வீனஸ் உச்சமாக இருக்கும்.
இந்த சாயன முறைப்படி வீனஸ் உச்சமாக இருக்கின்ற போது இங்கே நிராயண முறைப்படி வீனஸ் வந்து உச்சமாக இல்லாமல் இருப்பதை பார்க்கலாம். அதுபோல் கிட்டத்தட்ட எல்லா கட்டங்களும் கிட்டத்தட்ட ஒரு கட்டம் இங்கே மாறி இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த அயனாம்சம் ஏற்படுத்துகின்ற முக்கியமான வித்தியாசமாகும். இதை பற்றி இன்னும் கூடுதலாக எடுத்து பார்ப்போம். நண்பர்களே, இந்த பக்கத்தில் நீங்கள் இடது பக்கத்தில் பார்ப்பது வந்து டிராபிக்கல் சாயனம் முறையை சார்ந்த கிரக பாகையாகும். இங்கே சூரியனுடைய இடமானது மேஷத்தில் 15 விகலையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுபோல் நீங்கள் வேறு வேறு முறைப்படி அயனாம்சங்கள் கணித்து அந்த ராசி கட்டம் என்பதை நீங்கள் போட்டீர்கள் என்றால் ஒவ்வொரு கிரகத்தின் பாகையும் எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். இதில் சூரியனுடைய பாகை மட்டும் நடுவில் இந்த மாதிரி கட்டம் போட்டு காட்டியிருக்கேன். இதில் பாருங்கள், ஒவ்வொரு முறையிலும் சூரியனுடைய பாகை வந்து மீனத்தில் இருப்பது போல இருந்தாலும் பாகை அளவில் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த பாகை அளவுகளை மட்டும் நான் தனியாக எடுத்து எண் அளவில் எழுதியிருக்கிறேன். இப்போ 335 பாகை என்றால் மீனத்தில் 5 பாகை அப்படின்னு வரும். உண்மையான சித்திரபட்சத்தின் அளவு இதுவாகும். அதுபோல் ஒவ்வொரு முறையிலும் சூரியனுடைய பாகை அளவை நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். இப்போ ஈஸியாக கம்பேர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 335 என்பதை 0 நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பிற அயனாம்சங்கள் இதனோடு ஒப்பிடும்போது எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றன என்பதை பற்றி இங்கே சூரியனுடைய பாகையை போட்டு காட்டியிருக்கிறோம். இப்போது சூரியனுடைய பாகை என்பது ஒரு நாளில் 1 டிகிரி நகரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்தில் 0 இருக்கும்பொழுது பிவி ராமன் போட்டிங்க அப்படின்னா 1.43 இருக்குது. அதாவது நீங்கள் பிவி ராமன் அயனாம்சம் பயன்படுத்தினால் கிட்டத்தட்ட 1.25 நாட்களுக்கு முன்னதாகவே புது வருடம் என்பது தமிழ் வருட பிறப்பு என்பது நிகழும். அதுபோல் சூரிய சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே நிகழும். இதுவே நீங்கள் இதற்கு பதிலாக ரோஹிணி பட்சம் அல்லது சந்திரஹரி அயனாம்சம் போன்றவற்றை பயன்படுத்தினால் புது வருட பிறப்பு என்பது ஒரு நாள் பின்னதாக நிகழும். இப்போ சூரியனுடைய பாகையை வைத்து பார்க்கும்போது இவ்வளோ வித்தியாசம் வருது, நாள் கணக்கில் வித்தியாசம் வர்றதை நம்ம பார்க்குறோம். இதே பாகை அளவு வித்தியாசம் உங்களுக்கு சனி போன்ற விஷயங்களில் வந்தால் அது குறிப்பிடுகின்ற கால அளவு மிக வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புரிந்து கொள்வோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சூரியனுடைய பாகையை மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்கு சார்ட் மாதிரி போட்டு காட்டியிருக்கிறேன். இதில் 5.82 என்பது உண்மையான சித்திரபக்ஷம், பிவி ராமன் படி 7.25 என்று வருகிறது. இப்போ இந்த ஒரு நாள் வித்தியாசம் தானே, இதில் என்ன உங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இந்த படத்துக்கு கீழே பாருங்கள், இந்த வித்தியாசம் வந்து 1.43 பாகை என்று வரும்போது, இப்போ இதுவே நீங்கள் சூரியன் பாகைக்கு பதிலாக நீங்கள் ஒருவேளை சந்திரனின் பாகையின் அடிப்படையில் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தசை புக்தி கணிதம் என்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அந்த தசை புக்தி கணிதம் வந்து சந்திரனின் பாகையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவதால் நீங்கள் வேறு வேறு அயனாம்சம் பயன்படுத்தினீர்கள் என்றால் வேறு வேறு நாட்கள் வந்து உங்களுக்கு தசை புக்தி என்பது ஆரம்பிக்கும். அதன்படி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பிவி ராமன் அயனாம்சத்தின்படி நீங்கள் பார்க்கும் பொழுது சுக்கிர தசை என்பது கிட்டத்தட்ட 783 நாள் முன்னாடியே உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பிவி ராமன் அயனாம்சம் பயன்படுத்தினீர்கள் என்றால் சுக்கிர தசை என்பது கிட்டத்தட்ட 2 வருடம் முன்னதாகவே உங்களுக்கு ஆரம்பித்து விடும். அதுவே நீங்கள் சூரிய தசை என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது 235 நாட்கள் முன்னதாக வருவது போல் உங்களுக்கு பிவி ராமன் அயனாம்சத்தில் வரும். அதுவே நீங்கள் ரோஹிணி பட்சம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அளவானது 150 நாட்கள் முதல் 503 நாட்கள் லேட்டாக வருவது போல் இந்த தசாபுக்தி என்பது உங்களுக்கு இதில் அமையும். மிகவும் நெருக்கமாக இருப்பது லகிரி, அதற்கு அடுத்து சித்திரபக்ஷத்துக்கு நெருக்கமாக இருப்பது உங்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சமாகும். அதாவது இதில் எப்படி போட்டிருக்காங்களோ அதன்படி வேறு வேறு சாஃப்ட்வேரில் இந்த கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சத்தை வேறு வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. அதை பற்றி நான் சொல்ல, இங்கே இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் மட்டும்தான் நான் உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு காட்டுறேன் நண்பர்களே. இதுபோல் தசாபுக்தி கணிதம் என்பது காலம் மாறுவதாக இருந்தால் நீங்கள் சம்பவங்களை நிர்ணயிக்கும் பொழுது ஜோதிடருக்கு ஜோதிடர் எந்த சம்பவம் எப்போது நிகழும் என்பதை சொல்வதில் ஒரு பிரச்சனை வந்துவிடும். மேலும் உங்களுக்கு நவாம்சம் போன்ற கட்டங்கள் எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா சில நேரத்தில் இந்த கிரகமே வந்து வேறு ராசியில் போய் உட்காந்துரும், அல்லது கண்டாந்த பாதம் அல்லது புஷ்கர பாதம் என்பது போன்ற முக்கியமான பாதங்களில் போய் இந்த மாதிரி கிரகங்கள் மாறி உட்காந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற பலன்களே வந்து பலிக்காது. இப்போ வெறுமனே தசாபுக்தி மட்டும்தான் இந்த மாதிரி சிக்கலா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இன்னும் விரிவான பலன் சொல்வதற்கு நாம் வர்க்க சக்கரங்கள் என்ற விஷயங்களை எல்லாம் கூடுதலாக பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் தவறான அயனாம்சம் என்பதை பயன்படுத்தினீர்கள் என்றால்
பராசரர் வரையறை செய்கின்ற 15 விதமான கூடுதல் வர்க்க சக்கரங்களில் கிரகங்களின் நிலை என்பது மாறிப்போகக்கூடும். இப்போ இந்த படத்தில் உங்களுக்கு நான் சஷ்டி அம்சம் என்ற ஒரு வர்க்க சக்கரத்தை காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், சூரியனுடைய இடமானது உச்சத்தில் இருப்பது போல வருது. சித்திரைபக்ஷம், லகிரி மற்றும் கேபி மூன்றிலும் இந்த இடத்தில் சூரியன் என்பவர் உச்ச ராசியில் இருக்கிறார். அதுவே நீங்கள் சூரிய சித்தாந்தம் மற்றும் பிவி ராமன் போன்றவற்றில் பார்த்தால் அவர் மகரத்தில் இருக்கிறார். அதற்கு பதிலாக நீங்கள் வேறு அயனாம்சம் புஷ்யபக்ஷம் அல்லது ரோஹிணியை இந்த 15 பாகையில் வைக்க வேண்டும் என்று நீங்கள் புறப்பட்டால் அதில் அவர் கும்பத்தில் போய் உட்கார்ந்து கொள்வார். அதுக்கு பதிலாக இந்த அயனாம்ச செட்டிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது மிதுனத்தில் போய் சூரியன் உட்காந்துரும். அந்த இடத்துலையே உங்களுக்கு லக்னமும் வந்து அமரும். கூடுதலாக இப்போது நீங்கள் சந்திரகரியை பயன்படுத்தினால் அது ரிஷபத்தில் போய் சூரியன் உட்கார்ந்து. இந்த சஷ்டி அம்சம் என்பது முன்ஜென்ம வினைகள், கார்மிக் லோட், அதை பற்றி பலன் சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வர்க்க சக்கரமாகும். இந்த மாதிரி வேறு வேறு அயனாம்சத்தின்படி 6 இடங்களில் சூரியன் உட்கார்ந்துச்சுன்னா நீங்கள் ஜாதகருக்கு எப்படி பலன் சொல்லுவீங்க? எந்த பலன் வந்து நம்பிக்கையான பலன்? உதாரணத்துக்கு இப்போது மேஷத்தில் போய் சூரியன் உச்சமாகி தனியாக இருந்தால் வேறு பலன், அதுவே சனி கூட சேர்ந்திருந்தால் வேறு பலன் என்பது போல் இது மாறும் இல்லையா? அதனால் வேறு வேறு அயனாம்சங்களை பயன்படுத்தினால் அது பலன் சொல்வதில் பெருத்த குழப்பத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும். எனவே நமக்கு வந்து இந்த ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இதே கட்டம் என்பது உங்களுக்கு லக்னம் மாறிச்சுன்னா இன்னும் பலன்களும் கூடுதலாக மாறும். இப்போ நம்ம பார்த்தது வெறுமனே சூரியனுக்கு மட்டும்தான். இதுபோல் வேறு வேறு கிரகங்கள் வேறு வேறு ராசிகளில் இந்த சஷ்டி அம்சத்தில் மாறி உட்கார்ந்திருந்தால் பலன் சொல்வதற்கு நமக்கு நாக்கு தள்ளிடும். அந்த பலன்கள் வந்து எதில் நம்பிக்கையானது என்பது ஜாதகருக்கும் குழப்பம் வரும், ஜோதிடருக்கும் குழப்பம் வரும். இப்படி இருந்துச்சுன்னா ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கையே போயிடும் இல்லையா? அப்போது தவறான ஒன்றை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டியது சாஸ்திரம் கற்றுக்கொள்பவர்களின் தார்மீக கடமையாகும். எனவே நீங்கள் எது சரியான அயனாம்சம் என்பதை தெரிந்து கொள்வது இந்த இடத்தில் மிகவும் முக்கியமாக அமைகிறது. இப்போ மக்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை சார்ந்து பலன் சொல்ல வேண்டுமென்றால் உண்மையின் சார்பில் நின்று பலன் சொல்ல வேண்டியது முக்கியம். எனவே இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் என்பது இந்த இடத்தில் மிகவும் முக்கியமாக நமக்கு தேவைப்படுகிறது. யாராவது ஒருத்தர் ஜோதிடத்தை ஒழுங்குபடுத்தணும், ஏதாவது ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார், எல்லோரும் முதல்ல தொடங்க வேண்டிய இடம் இந்த அயனாம்சம் என்பதாகும். இப்போது இதன் அடிப்படையில் இதுவரைக்கும் பார்த்த இந்த சிக்கல்களின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த அயனாம்சத்தின் முக்கியத்துவம் என்பது புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு அயனாம்ச கணிதத்தில் இருக்கின்ற நிறை குறைகள் என்பவற்றை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இன்றைக்கு அயனாம்ச கணிதம் என்பது ஒரு நேர்கோட்டு சமன்பாட்டை போல ஒவ்வொரு வருடத்திற்கும் இத்தனை வேகலைகள் நகர்கிறது என்ற அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. டெக்னிக்கலாக அது தவறான அணுகுமுறையாகும். கணிதத்தின் எளிமை கருதி செய்யப்பட்ட போதிலும் அது டெக்னிக்கலாக தவறான விஷயமாகும். நீங்கள் தொடர்ச்சியாக அந்த நகர்வை கவனித்து கணக்கிடும் பொழுதுதான் வருடா வருடம் மாறுகின்ற அயனாம்ச அளவுகள் இன்னும் துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக, அயனாம்சம் என்பது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அதுபோல கணக்கிடப்படும் பொழுது அந்த அயனாம்சத்தை உருவாக்கியவர்கள் மற்ற நட்சத்திரங்களின் இடத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை. அது தவறான அணுகுமுறையாகும். மூன்றாவதாக, நட்சத்திரங்கள் என்பவையே தொடர்ச்சியாக நகரும் பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தின் அடிப்படையில் மட்டும் அதனை உறுதி செய்யாமல் காலப்போக்கில் அது எவ்வாறு நகர்கிறது என்பதை அனுசரித்து அதனை கணக்கிட வேண்டியது முக்கியம் என்பதை நாம் மறந்து போகிறோம். நான்காவதாக, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமானது எந்த இடத்தில் இருக்கும் பொழுது அதனை அடிப்படையாக வைத்து அயனாம்சம் கணக்கிட வேண்டும் என்பதை பற்றி குழப்பமான ஒரு சூழலானது நிலவுகிறது. சித்திரையை 173 பாகையில் வைக்க வேண்டுமா அல்லது 180 பாகையில் வைத்து கணக்கிட வேண்டுமா என்பதில் குழப்பம் இருக்கிறது. அதுபோல ரோஹிணியை 45 பாகையில் வைத்து அயனாம்சம் கணக்கிட வேண்டுமா அல்லது 40 பாகையில் வைக்க வேண்டுமா என்பதை பற்றியும் ஒரு ஒப்புதல் நம்மிடம் இல்லை. இதனால் எந்த வருடம் சரியான ஆதார வருடம் என்பதை பற்றி ஒரு பெரிய சிக்கல் நமக்கு நிகழ்கிறது. ஐந்தாவதாக நாம் பார்க்கின்ற விஷயம், இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட தாரைகள் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அதில் எந்த தாரையின் அடிப்படையில் அந்த நட்சத்திரத்தின் சரியான இடத்தை முடிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தெளிவான வழிகாட்டுதல் நம்மிடம் இல்லை. எங்கு வைத்தால் சரியாக இருக்கும் என்பதை பற்றிய அறிவியல் சார்ந்த பார்வையை இதுவரைக்கும் யாரும் ஆராய்ச்சி செய்யவும் இல்லை.
ஆறாவதாக, நீங்கள் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அயனாம்சம் பொருந்தி போகிறதா என்பதை பற்றியெல்லாம் யாரும் ஆராய்ச்சி செய்து பார்க்கவில்லை. ஒரு நட்சத்திரத்தை வைத்து சொன்னால் சரியாகிவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க்ல இந்த அயனாம்சம் என்பது ஒரு சின்ன பகுதி மட்டுமே. எனவே அந்த அயனாம்சம் என்பதும் அந்த காலபுருஷ தத்துவம் என்பதில் பொருந்தி போக வேண்டியது ரொம்ப முக்கியமா. இறுதியாக 27 நட்சத்திரங்களும் அவைகளுக்கு சொல்லப்பட்டுள்ள இடத்தில் இருக்கிறதா, எந்த அளவுக்கு அவைகள் விலகி இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட்டதைப் போல தெரியவில்லை. அதை சோதித்து பார்க்கவே பலரும் பயப்படுகிறார்கள், அல்லது அவர்களுக்கு அது போன்ற தரவுகள் எவ்வாறு எடுத்து ஆராய்ச்சி செய்வது என்பது பற்றி தெரிந்திருக்கவில்லை. வானத்துல எந்த நட்சத்திரம் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க தெரியாதவர்களிடம் நாம வேற என்னத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் அது போன்ற நபர்கள் தான் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் கோலோச்சுகிறார்கள். அவர்கள் சொல்லைத்தான் வேத வாக்கு போல பலரும் அவர்களுடைய மாணவர்களும் நம்புகிறார்கள். இதனால காலப்போக்கில் ஒரு குருட்டு நம்பிக்கை போலத்தான் அயனாம்ச கணிதமானது செய்யப்படுகிறது. முழுமையான 360 டிகிரி வியூவில் இருக்கின்ற வானியல் தரவுகள் சார்ந்து அதை இதுவரை யாரும் அணுகவில்லை. எனவே அங்க ஒரு பெரிய அறிவு சார்ந்த இடைவெளி இருக்கிறது. இந்த 7 பாயிண்ட்டும் கலந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 7 பாயிண்ட்டுகளுக்கும் விடையை இன்றைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஒரு முழுமையான 360 டிகிரி வியூவில் இந்த அயனாம்சம் பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. அறிவியல் சார்ந்து இயங்குகின்ற எந்த ஒரு முறையிலும் முழுமையான வெளிப்படைத்தன்மை முக்கியம். மேலும் தரவுகள் எவ்வாறு திரட்டப்படுகின்றன, அவற்றை பிறரும் திரட்டி பரிசோதித்து பார்த்து கொள்ளும் வண்ணம் அந்த முறையின் அமைப்பானது இருக்க வேண்டியது முக்கியமான ஒரு அறிவியல் கருதுகோளாகும். இந்த உரைக்கு நான் பயன்படுத்தியிருக்கின்ற தரவுகள் மற்றும் சாஃப்ட்வேர் என்பதை பற்றியெல்லாம் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் இந்த சாஃப்ட்வேர் என்பதையெல்லாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி முந்தைய வகுப்புகள் விரிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எனவே நான் இன்னைக்கு காட்டுற அனைத்தையும் நீங்கள் முழு முயற்சி எடுத்தால் உங்களாலும் இதுபோல உருவாக்கி சோதித்து பார்த்து கொள்ள முடியும். இந்த உரையில் நாம் பயன்படுத்துகின்ற நட்சத்திரங்கள் குறித்த தரவுகள் என்பவை ஸ்டெல்லரியம் என்ற ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல இருந்து பெறப்பட்டன. இந்த ஸ்டெல்லரியம் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நாசா மற்றும் பிற வானியல் தரவுகள் டேட்டாபேஸ்ல இருந்து அதை எடுத்து அதை ஆதாரமாக கொண்டு முன்பின்னாக சென்று அந்த வேறு வேறு கால இடைவெளிகளில் குறிப்பிட்ட வானியல் பருப்பொருட்கள் எங்கே இருந்தன, அவற்றின் தரவுகள் என்ன, அவற்றுக்கு இடையில் இருக்கின்ற சிக்கலான உறவுகளை எவ்வாறு எளிமையாக காட்சிப்படுத்துவது என்பது போல இந்த வானியல் மென்பொருளானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஜோதிடத்தில் நாம் பயன்படுத்துகின்ற அதே மென்பொருள் தான், ஆனால் அதைவிட துல்லியம் சற்று அதிகமான மென்பொருளாகும். இந்த காட்சிப்படுத்துதல் மென்பொருள் என்பது நம்முடைய தலைமுறைகளுக்கு மட்டுமே கிடைத்திருந்த வரமாகும். நம்முடைய முந்தைய தலைமுறைகளில் இது போன்ற விரிவான வானியல் மென்பொருள்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கவில்லை. இது நமக்கு மட்டுமே கிடைத்த ஒரு மாபெரும் வரமாகும். இந்த ஸ்டெல்லரியம் சாஃப்ட்வேர்ல இந்தியன் வேதிக் என்ற ஒரு சிஸ்டமானது நட்சத்திரங்களை அடையாளம் காணவும் மற்றும் அந்த ராசி உருவங்கள் என்பவற்றை உருவாக்குவதற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த தரவு தொகுப்பு என்பது ஒரு அடிப்படையான தரவு தொகுப்பாக கொண்டு மேலும் கூடுதலான பல தரவுகளையும் நான் திரட்டி இங்கே அதனை ஆதாரமாக கொண்டு இந்த உரையை மேற்கொண்டு தொடரப் போகிறேன். ஒருவேளை காலப்போக்கில் இந்த தரவுகள் மேம்படுத்தப்பட்டால் நாம் பார்க்கின்ற இந்த அனாலிசிஸ் அனைத்தையும் நீங்கள் மீள்பார்வை செய்ய முடியும். அடுத்து நீங்கள் வலது பக்கத்தில் பார்க்கின்ற இந்த ஜெகநாத ஹோரா என்ற மென்பொருளானது திரு PVR நரசிம்மராவ் அவர்களால் உருவாக்கப்பட்ட இலவச மென்பொருள். அவருடைய வலைத்தளத்தில் நீங்கள் சென்று இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது ஜோதிடத்தில் இன்றைக்கு ஆராய்ச்சி மென்பொருளாக பரவலாக பலராலும் பயன்படுத்தப்படுகின்ற மென்பொருளாகும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்கு. நான் அதை எல்லாத்தையுமே இதில் கோட் பண்ண முடியாது. ஏன்னா 2 விதமான சாஃப்ட்வேர் இருக்கு. ஒன்று வந்து ரிசர்ச் கிரேடு சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து கமர்ஷியல் கிரேடு சாஃப்ட்வேர். கமர்ஷியல் கிரேடில் உங்களுக்கு இந்த ஜாதக கட்டம் போடுறது, பொருத்தம் பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டி பேஸ்டா பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜெகநாத ஹோரா என்பது ஒரு ஆராய்ச்சி மென்பொருள். நீங்கள் காலத்தில் பின்னோக்கி போகலாம், முன்னோக்கி செல்லலாம். பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ்களை இந்த மென்பொருளானது வழங்குகிறது. இது போல உங்களுக்கு பெய்டு வெர்ஷன்ல வந்து காலா என்ற ஒரு மென்பொருள் இருக்கிறது. ஸ்ரீ ஜோதிஷ்டா என்ற மென்பொருளும் இதை விட சிறப்பான பல அமைப்புகளை கொண்டதாக இருக்கின்றன. நான் இந்த உரைக்காக இந்த ஜெகநாத ஹோராவில் குறிக்கப்பட்டுள்ள அம்ச முறைகளை மட்டும் ஆதாரமாக கொண்டு அதன் அடிப்படையில் இந்த ஒப்பீட்டை செய்கிறேன். அப்படி இந்த மென்பொருளை பற்றி எனக்கு தனியாக எந்த ஒரு விருப்பம்
அல்லது வெறுப்போ கிடையாது என்பதை இங்கேயே முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸ்டெல்லரியம் சாஃப்ட்வேர்ல இருக்கிற டேட்டாவை எடுத்து பல்வேறு விதமான கூடுதல் விஷுவலைசேஷன் என்பதை நான் உங்களுக்காக இங்கே உருவாக்கி இருக்கிறேன். மேலும் இந்த தரவுகள் அனைத்தையும் ஒரு எக்ஸல் மென்பொருளில் கால்குலேஷன் பண்ணி நான் அதை ஒர்க் புக்காக வச்சிருக்கிறேன். பின்னால் ஒரு நாள் காலம் வரும்பொழுது அதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாகவே போட்டு காட்டுகிறேன் நண்பர்களே. இன்றைக்கு அயனாம்ச கணிதம் என்று வரும்பொழுது அதில் 3 விதமான கணித முறைகள் இருக்கின்றன. ஒன்று நேர்கோட்டு முறையாக கணக்கிடுவது. இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கின்ற பெரும்பாலான சின்ன சின்ன சாஃப்ட்வேர்கள்ல இந்த அணுகுமுறையானது பயன்படுத்துறாங்க. இதுல வந்து 1 வருஷத்துக்கு இத்தனை வேலை என்பதை வைத்து அவர்கள் அந்த அம்சத்தை நகர்த்துவார்கள். அடுத்து நீங்கள் பார்ப்பது ஜெகநாத வரா போன்ற மென்பொருள்கள். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆதார வருடம் என்பதை வைத்திருப்பார்கள். அந்த ஆதார வருடம் நாள் என்பது ஒருவேளை உத்தராயண கால சமபகலாக இருக்கலாம், அல்லது அந்த அயனாம்ச முறையின் ஆத்தர் எதை குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த தேதியிலிருந்து அவர்கள் அந்த அயனாம்சத்தை உருவாக்கி இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்பதை காட்டுவார்கள். இது முன்பின்னாக நகர்வதால் காலப்போக்கில் பின்னோக்கி சென்று பார்க்கும்பொழுது துல்லியமாக அது அந்த உத்தராயண காலத்துடன் பொருந்தி போகாமல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சில நேரங்களில் ரேண்டமா ஒரு நம்பரை போட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரு கேப்பு. மூன்றாவதாக நீங்கள் பார்க்கின்ற ஒரு அணுகுமுறை என்பது தொடர்ச்சியாக மாறுகின்ற அயனாம்ச அளவுகள் ஆகும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நட்சத்திரத்தின் இடத்தை ஆதாரமாக வைத்து அதன் அடிப்படையில் அந்த நட்சத்திரம் நகரும் பொழுது அதன் கூடாக இதனை கணக்கிடுவார்கள். இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக விளங்குவோம். இப்போ நீங்க இதுல பார்க்கறது வந்து ஒரு நேர்கோட்டு அணுகுமுறை. இரண்டாவதாக பார்ப்பது ஜெகநாத ஹோரா போன்ற மென்பொருள் இருக்கின்ற அணுகுமுறை. மூன்றாவதாக நான் சொல்கின்ற இந்த அறிவியல் சார்ந்த அணுகுமுறை. இதில் தொடர்ச்சியாக இந்த வருட அளவிலான அயனாம்ச அளவுகள் என்பது மாறிக்கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த 3 முறைகளில் கடைசியாக பார்க்கின்ற முறைதான் அறிவியல் ரீதியில் மேம்பட்டதாகும். இதற்கு அடுத்து இந்த படத்துல நம்ம பார்க்கிறது வந்து ஜெகநாத ஹோரா மென்பொருளில் இருக்கின்ற பல்வேறு வித அயனாம்ச கணித முறைகளாகும். இந்த கீழே பாருங்க, இந்த பிங்க் கலர்ல நான் கொடுத்துருக்கிறதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 விதமான அயனாம்ச கணித முறைகளை தன்னுடைய மென்பொருளில் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு அயனாம்ச கணித முறைக்கும் ஒரு ஆதார வருடம் என்பது ஒன்று இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அதை வந்து ஆதார வருடத்தை 0 எடுத்துக்கொண்டு இந்த 2024 உத்தராயண கால சமபகல் என்பதை வைத்துக்கொண்டு இரண்டுக்கும் இடையில் எவ்வளவு தூரம் ஒவ்வொரு அயனாம்சத்துக்கும் அந்த தூரமானது இருக்கிறது என்பதை வருட அளவில் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த அளவுகள் பூரா இங்க உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். கூடுதலாக இது பக்கத்துல நான் ஒரு கிராஸ் மார்க் போட்டிருக்கேன். இந்த கிராஸ் மார்க் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் பார்க்கின்ற இந்த குறிப்பிட்ட அயனாம்சத்திற்கு ஆதார நாள் என்பது உத்தராயண கால சமபகலாக இருந்தால் இந்த கிராஸ் இருக்காது. அதற்கு மாறுபாடாக வேறு ஒரு நாளானது கடைபிடிக்கப்பட்டிருந்தால் இது போல ஒரு கிராஸ் இருக்கும். மேலும் இந்த எண்ணானது கிட்டத்தட்ட முழு எண்ணுக்கு பக்கத்தில் 0.97 0.98 வந்துச்சுன்னா அந்த எண் வந்து அந்த உத்தராயண கால சமபகலுக்கு நெருக்கமாக இருக்கிறது. இதுல அவருடைய முறைப்படி பார்த்தீர்கள் என்றால் சூரிய சித்தாந்தம் மட்டும்தான் கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கிறது. மீதி இருக்கின்ற அனைத்து அயனாம்ச முறைகளிலுமே உத்தராயண கால சமபகல் இரவு என்பது கடைபிடிக்கப்படவில்லை. இன்றைக்கு ரிசர்ச் கிரேட் மென்பொருளாக இருக்கின்ற மென்பொருளிலேயே இதுதான் நிலைமை. எனவே நீங்கள் லோக்கல்ல ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இதை பற்றி கவனித்திருப்பார்கள் என்பதை உங்கள் பார்வைக்கே நான் விட்டுவிடுகிறேன். அடுத்து நீங்க மேல பாக்குறது வந்து அந்த ஆதார வருடமாக, உதாரணத்துக்கு சித்திரையின் ஆதார வருடமாக 285 சொல்லும் பொழுது அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த உத்தராயண கால சமபகல் நாள் என்பதை ஆதாரமாக வைத்து இன்றைய வருடத்தின் உத்தராயண கால சமபகலோடு நீங்கள் ஒப்பிடும்போது எவ்வளவு தூரம் அந்த நட்சத்திரமானது நகர்ந்து வந்திருக்கிறது என்பதை பற்றிய கால அளவு ஆகும். அன்றைக்கு 0, இன்றைக்கு 24 டிகிரி. எவ்வளவு தூரம் என்றால் 24 டிகிரி நகர்ந்து வந்திருக்கிறது என்பது போல இந்த கணிதமானது செய்யப்பட நேரடியாக அயனாம்ச திருத்த அளவு என்பதை மட்டும் வைத்து ஒன்றிலிருந்து இன்னொன்றை கழித்து போட்டு வேறொரு அயனாம்சம் என்பதை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு அயனாம்சத்தின் நகரல் என்பது தனித்துவமானது. அந்த அயனாம்சத்துக்கு இடையில் நீங்கள் எந்த மாற்றங்களையும் இதன் அடிப்படையில் செய்யக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இதை நான் சொல்கிறேன். நேரடியாக அயனாம்சங்களுக்கு இடையிலான மாற்றம் செய்வது என்பது தவறான அணுகுமுறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நண்பர்களே, அயனாம்ச கணக்கு அப்படின்னு வந்துட்டாலே நீங்க ஒரு சாதாரணமான ஜோதிடர்லாம் கிடையாது. மிகவும் துறை போன வானியல் அறிந்தவர்கள் மட்டுமே பேசுகின்ற தலைப்பு இதுவா. அப்ப நீங்க இந்த தலைப்பை பத்தி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல இந்த நட்சத்திரங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் நகர்வு என்பதை பற்றி ஆழ்ந்த புரிதல் என்பது தேவை.
இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குறது வந்து இந்திய ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்ற 74 தனித்துவமான தாரைகள் என்பவை சூரியனிலிருந்து பார்க்கும்பொழுது எத்தனை ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறத இதில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த படத்துல பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கின்ற திருவோணமானது திருவோண நட்சத்திரத்தின் ஒரு தாரையானது சூரியனுக்கு மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறது. மிக அதிகபட்ச தூரத்தில் இருப்பது மூலத்தைச் சேர்ந்த ஒரு நட்சத்திரத்தின் ஒரு தாரை ஆகும். சராசரியான தூரம் என்பது கிட்டத்தட்ட 303 ஒளியாண்டுகள். இதுல நீங்க பாக்குற ஒவ்வொரு கலர் கோடும் இங்க நான் கொடுத்திருக்கிறேன். இப்ப குருவின் நட்சத்திரங்கள் எல்லாம் இது போன்ற ஒரு மஞ்சள் நிறத்துமாக காட்டப்பட்டிருக்கின்றன. அதுபோல சூரியன் வந்து பியூர் எல்லோ அதுல காட்டியிருப்போம். சனிக்கு வந்து நீல கலர்ல இந்த நட்சத்திரங்களை காட்டியிருப்போம். இந்த கலர் கோடு த்ரூ அவுட் யூஸ் பண்ண போறோம். அதனால இந்த பார்த்த உடனே நீங்க அதை புரிந்து கொள்ளலாம். அதுக்காக இதை காட்டுறேன். இப்போ நீங்க கிருத்திகை நட்சத்திரத்தை பார்த்தீர்கள் என்றால் அதில் 8 நட்சத்திரங்கள் காட்டப்படுகின்றன. அவை அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரே விதமான அளவு தூரத்தில் இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்ப்பது இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து எவ்வாறு நகர்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதை ஆங்கிலத்தில் பிளையாடிஸ் என்று சொல்வார்கள். M45 கிளஸ்டர் என்று சொல்லப்படுகிறது. இதில் பல நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த நட்சத்திர தொகுப்பானது மிகவும் பிரகாசமான ஒரு தொகுப்பாகும். இந்த நட்சத்திரத்தை உங்களால 6 நட்சத்திரத்தையும் தனித்தனியா வெறுங்கண்ணால பார்க்க முடிந்தால் உங்கள் கண் நன்றாக இருப்பதாக சொல்வார்கள் கிராமங்கள். இப்ப நாம இந்த நட்சத்திரத்தை உற்று நோக்கினால் இது இந்த மாதிரி ஒரு உருவத்தில் நீங்கள் கற்பனையான உருவத்தை உருவாக்க முடியும். பார்த்தீர்கள் என்றால் ஒரு அக்னி குண்டம் போல அது இருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் வடிவமாக இது சொல்லப்படுகிறது. இப்போ இந்த நட்சத்திரம் ஒரே இடத்தில் இருப்பதில்லை, காலப்போக்கில் அது தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கின்ற இந்த கோட்டில் அருகில் பாருங்கள், இந்த கிளஸ்டர் வந்து எப்படி காலப்போக்கில் நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இதுல பாத்தீங்கன்னா வேற வேற வேகத்தில் வேற வேற பக்கங்களை நோக்கி இந்த நட்சத்திர தொகுப்பானது நகர்கிறது. இந்த நட்சத்திரம் எப்படி நகர்கிறது என்பதை காட்டுவதற்காக மட்டுமே இந்த விஷுவல் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதன் அடிப்படையில் நீங்கள் பிற நட்சத்திரங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்றைய அயனாம்ச கணக்கு ஏன் சிக்கல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நாம் 3 நகர்கின்ற பொருள்களை பற்றி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். பூமி தொடர்ச்சியாக நகர்கிறது. பூமி சுற்றி வருகின்ற சூரியன் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மேலும் நம் தூரத்தில் அடையாளமாக வைக்கின்ற நட்சத்திரங்களும் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டே இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு இடத்தை நீங்கள் நிலையாக வைத்தால்தான் நீங்கள் இந்த கணிதம் செய்வது என்பது எளிமையாக இருக்கும். இந்த மூன்றுமே நகரும் பொழுது அவற்றின் இடத்தை உறுதி செய்வதில் சிக்கல் இருக்கிறது. இப்போ நீங்க பூமியின் வேறு வேறு எல்லைகளில் இருந்து வேறு வேறு காலங்களில் இருந்து நீங்கள் இந்த நட்சத்திரங்களை பார்த்தால் அந்த நட்சத்திரத்தின் இடமானது கொஞ்சம் மாறிக்கொண்டே இருப்பது போல தெரியும். இதை காலப்போக்கில் தவிர்ப்பதற்கு ஒரே விதமான காலத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாளின் அடிப்படையில் இந்த நட்சத்திர இடத்தை முடிவு செய்வது இந்த வித்தியாசத்தை குறைக்கும். அதற்காகத்தான் நாம் உத்தராயண கால செம்மப்பகல் என்பதை இந்த கணக்கை செய்வதற்கு எடுத்துக்கொள்கிறோம். இப்படித்தான் நீங்க பார்க்கறது நட்சத்திரம் தூரமாக நகர்ந்து கொண்டு போவது. அடுத்து இந்த படத்தில் பார்ப்பது பக்கவாட்டு நகர்வாகும். இப்போ இந்த ஒரு நட்சத்திர இடம் என்பது 3 கூறுகளால் தீர்மானிக்கப்படுகிறது. பூமியிலிருந்து நீங்கள் பார்க்கின்ற பார்வை கோணம், சூரியன் நகர்வு மற்றும் நட்சத்திர நகர்வு ஆகிய 3 அடிப்படையில் இது முடிவு செய்யப்பட வேண்டும். பூமியின் மத்தியிலிருந்து நீங்கள் உத்தராயண கால சமபகல் இரவில் பார்க்கும் பொழுது அன்றைக்கு பூமியின் அச்சும் சூரியனின் அச்சும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது இந்த வித்தியாசமானது குறைவாக இருக்கும். இதுவே நீங்கள் வேறு வேறு காலங்களில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தின் பாகை என்பது பின்புலத்தில் வைத்து கணக்கிட்டால் அது கொஞ்சம் மாறுபாடு வருவது போல உங்களுக்கு தோற்றமளிக்கும். இப்ப இதுவே இந்த நட்சத்திரம் உங்களுக்கு நகர்ந்து வந்து பக்கத்தில் இருப்பது போல வந்தால் நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் அதிகபட்ச பக்கவாட்டினருக்கு நீங்கள் இங்கே பலன் இல்லை. இதுவரைக்கும் நாம பார்த்தது 3 பருட்பொருள்களை பூமியிலிருந்து இப்ப நம்ம பார்த்தது பூமியிலிருந்து பார்த்தா எப்படி இருக்குங்கிறது. அடுத்து நாம என்ன பண்ண போறோம், சூரியன் எப்படி நகர்கிறது என்பதை பற்றி அடுத்து நாம பார்க்க போறோம். இந்த படம் நான் உங்களுக்கு ஏற்கனவே முந்தைய ஒரு காணொளியில் காட்டியிருக்கிறேன். அதாவது சூரியனை ஏன் நாம் கிரகம் என்று சொல்கிறோம் என்று வரும்பொழுது சூரியனானது சூரிய குடும்பத்தில் உள்ள பிற கோள்களின் நகர்வின் காரணமாக ஒன்றை ஒன்று இழுப்பதன் காரணமாக எவ்வாறு காலப்போக்கில் தள்ளாட்டத்துக்கு உள்ளாகிறது, அந்த மையம் என்பது ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது சூரியனானது எவ்வாறு தள்ளாடி தள்ளாடி வேறு வேறு இடங்களுக்கு நகர்கிறது என்பதை பற்றி இந்த படம் வந்து உங்களுக்கு காட்டுகிறது. வருட அளவில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி வேற வேற சர்க்கிள்ல எப்படி நகர்ந்து போறத நம்ம இதுல பார்க்கலாம். இப்போ சூரியனின் நகர்வு என்பது நம் கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்ற காரணத்தால் நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்பது பூமியின் இடத்தை நிறுத்துவது மட்டும்தான். அந்த பூமியின் இடத்தை நிறுத்துவதற்காகத்தான் நாம் உத்தராயண கால சமபகல் என்பதை எடுத்துக்கொள்கிறோம்.
அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவரேஜ் அயனாம்சா வேல்யூ அப்படின்லாம் எதுவும் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. ஒரே நாளின் அடிப்படையில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாள் நேரத்தின் அடிப்படையில் அயனாம்சத்தை கணக்கிட்டால், காலப்போக்கில் தொடர்ச்சியாக சூரியனோடு சேர்ந்து பூமியும் நகர்கின்ற காரணத்தால் உங்களுக்கு இந்த அயனாம்ச கணிதத்தில் சிக்கல் என்பது வராது நண்பர்களே. 2 ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம். 3வதாக நாம் பார்க்க போவது நட்சத்திரங்கள் எவ்வாறு நகர்கின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பெருவெடிப்பின் காரணமாக நட்சத்திரங்கள் உருவாகி அவை வேறு வேறு வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வெடித்து நகர்கின்ற நட்சத்திரங்கள், தூரத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் சூரியனை விட்டு விலகி போய் கொண்டே இருக்கின்றன. சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் அதை விட வேகம் குறைவாக நகர்கின்றன அப்படிங்கிறத நம்ம வானியல் ரீதியாக தெரிந்து கொள்கிறோம். இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்தை மட்டும் தனியாக உற்று நோக்கினால் அந்த நகர்ந்து போகின்ற நட்சத்திரம் என்பது, உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் திருவாதிரையை சூரியனில் இருந்து பார்க்கும்பொழுது இந்த நடுவில் இருக்கின்ற கோடு வந்து பேரிசென்ட்ரிக் மோஷன் சொல்லுவாங்க. அந்த வட்டமாக இருக்கிறத நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா நீங்கள் பார்ப்பது அந்த கோடு. அந்த கோட்டில் வைத்து பார்க்கும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் பக்கவாட்டு நகர்வுக்கும் நீண்ட நகர்வுக்கும் உள்ளாவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த நீண்ட நகர்வு என்பது முறையான நகர்வு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து முறையான நகர்வை 3 வருடங்களுக்கு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அந்த 3 ஆரவும் ஒவ்வொரு வருடத்தில் நகர்கின்ற நகர்வு. பக்கவாட்டு நகர்வு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். நீண்ட கால நகர்வு என்பது 1 ஆண்டு நகர்வு என்பது தூரமாக இருக்கும் நண்பர்களே. இந்த அளவானது MAS என்ற அளவில் அளவிடப்படுகிறது. அதை பற்றி நாம் எடுத்து பார்ப்போம். இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நட்சத்திரங்கள் தொடர்ச்சியாக வேறு வேறு வகங்களில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதாகும். மேலும் இந்த நட்சத்திர நகர்வு என்பது முறையான நகர்வு மற்றும் பக்கவாட்டு நகர்வு என்று 2 கூறுகளை கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதை பற்றி கொஞ்சம் டேட்டா பார்ப்போம். நீங்கள் இங்கே பார்ப்பது முறையான நகர்வு, அதாவது சூரியனை விட்டு தள்ளி போய்கொண்டிருக்கின்ற நகர்வு வந்து முறையான நகர்வு அப்படின்னு சொல்கிறோம். இதில் நகர்வு என்பது மில்லி ஆர்க் செகண்டு MAS என்று சொல்லுவோம். இப்போ 1 மில்லி ஆர்க் செகண்டுனா 1/, இந்த நம்பர் நீங்கள் அதை போட்டு பார்த்துக்க வேண்டியதான். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சுவாதி நட்சத்திரமானது அதிக அளவிலான முறையான நகர்வுக்கு உள்ளாகிறது. அதுபோல் சூரியனை விட்டு வெகு தள்ளி இருக்கின்ற மூல நட்சத்திர தொகுப்பானது குறைவான நகர்வுக்கு உள்ளாகிறது. இப்போ மூலத்திலிருந்து பார்த்திங்கன்னா கேலக்டிக் சென்டருக்கு நோக்கி அது இருப்பதாக நாம் சொல்கிறோம். எனவே இந்த நகர்வு என்பது சூரியனும் மூலமும் ஒரே அளவில் தொடர்ச்சியாக நகர்வது போல நமக்கு காட்சியளிக்கும். இதில் பிற நட்சத்திரங்கள் எல்லாமே பாருங்கள், பெரும்பாலான நட்சத்திரங்கள் அளவு குறைவான நகர்வில் இருக்கின்றன. இப்போது ரோஹிணி எடுத்திங்கன்னா அதிக நகர்வுக்கு உள்ளாகிறது. மூலத்தின் ஒரு நட்சத்திரம் அதிக நகர்வுக்கு உள்ளாகிறது. பெரும்பாலான நட்சத்திரங்கள் 0 முதல் 100 என்ற அளவில் இருக்கின்றன. சில நட்சத்திரங்கள் உங்களுக்கு சூரியனை நோக்கியும் வருகின்றன. இப்போ இந்த நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரம் சூரியனை நோக்கி வருகிறது, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா சூரியனை விட்டு அது விலகி போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கவாட்டு நகர்வு என்பதை பற்றி பார்ப்போம். பக்கவாட்டு நகர்வு என்பது அளவு குறைவாக இருப்பதை பார்க்கலாம். அதிகபட்ச அளவே 195 தான் அதில் பார்க்குறோம். நம்ம திருவோணத்தின் ஒரு நட்சத்திரம் அதிகபட்சமாக 195 என்ற அளவில் இருக்கிறது. பல நட்சத்திரங்கள் மிகவும் குறைவாக நெருக்கமாக 0 to 10 என்ற அளவில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதில் மூலத்தில் ஒரு நட்சத்திரம் 2 என்ற அளவில் மட்டும்தான் நகருது. அதாவது அதிகம் எதுவுமே நகராத நட்சத்திரத்தை போல இது உங்களுக்கு காட்சியளிக்கும். இதில் பார்த்திங்கன்னா மூலத்தின் நட்சத்திரங்கள் இந்த 0க்கு நெருக்கமாக இருக்கிறதை பார்க்குறோம். சித்திரையும் அதுபோல் குறைவான அளவு கோண நகர்வில் இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் நண்பர்களே. இவ்வளோ தூரம் நான் ஏன் டேட்டா காட்டுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பின்னாடி பார்க்க போகிற விஷுவலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நட்சத்திரங்களும் நகர்வதை நாம் பின்னால் காட்சிப்படுத்துதலோடு பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன தோணக்கூடாதுன்னா, ஏன் எல்லா நட்சத்திரமும் ஒரே மாதிரி நகரலை அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாது. அதுக்காக தான் நான் எவ்வளவு டேட்டாவையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி வரும்போது இந்த டேட்டா அங்கே எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறது அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அணுகுமுறையில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 விதமான அயனாம்சங்களை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த குறிப்பிட்ட அயனாம்சங்களுக்கு உரிய நட்சத்திரங்களின் தரவுகளை மட்டும் இப்போது விஷுவலாக பார்த்ததை டேட்டாவாக பார்ப்போம். இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து குறிப்பான அந்த அயனாம்சத்துக்குரிய நட்சத்திரங்களுக்குரிய தூரம், நகர்வு போன்றவை பற்றிய தரவுகளாகும். இதில் பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த தூரத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை என்பது கிட்டத்தட்ட 250 ஒளியாண்டுகள் என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியை வந்து ஒரு உதாரணத்துக்காக காட்டியிருக்கிறேன். ரொம்ப பக்கத்தில் இருப்பதால் அதிகம் நகர்வுக்கு உள்ளாகக்கூடியது, அதனால் அதை காட்டியிருக்கிறேன். ரோஹிணி என்பது 66 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கிறது. அதாவது ரோஹிணி என்பது சித்திரையை விட நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற நட்சத்திரம்.
அதுபோல் நீங்கள் பக்கத்தில் இருக்கின்ற காரணத்தால் அது அதிக பக்கவாட்டு நகர்வுக்கு உள்ளாவதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் நண்பர்களே. இந்த சந்திரகிரி அவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த கடைசி மூலம் நட்சத்திரம் என்பது மிகவும் தள்ளி இருக்கின்ற காரணத்தால் அது சூரியனோடு நெருக்கமாக நகர்கிறது. அது எதுவுமே நகராத மாதிரி இங்கே இருக்கிறது 0 அளவில் இருக்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் நண்பர்களே. இது பக்கவாட்டு நகர்வு, இது முறையான நகர்வு. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்ப்பது குறைவான பக்கவாட்டு நகர்வு ஆகும். அதன் அடிப்படையில் பார்த்தால் ரோஹிணியும் அதிகமாக பக்கவாட்டு நகர்வுக்கு உள்ளாகின்ற ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. முக்கியமாக சித்திரையை ஒப்பிடும்போது இந்த பக்கவாட்டு நகர்வு அதிகமாக இருக்கிறது. ஏன் இதை நான் ஹைலைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி பின்னால் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க.